வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. கருவறைக்கு மேலே அந்த பயங்கரமான முகம், பெரிய கண்கள், கோர பற்கள், பயமுறுத்துகிற மாதிரி ஒரு முகம். பல பேர் அதை பூதம்னு நினைப்பாங்க, சில பேர் ராட்சசன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது யார் தெரியுமா? அதோட பெயர் தான் கீர்த்தி முகம். இன்னைக்கு அந்த கீர்த்தி முகம் எப்படி உருவாச்சு, ஏன் எல்லா கோவில்கள்லையும் இருக்குது, அதுக்கு சிவபெருமான் கொடுத்த வரம் தான் என்ன, இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான கதையா பார்க்கலாமா? இந்த கதை நம்மளை எல்லாத்தையும் கைலாய மலைக்கு கூட்டிட்டு போகும். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலகமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த அமைதியை குலைக்க ஒரு அசுரன் தயாராகிக்கிட்டு இருந்தான். அவன் பெயர் தான் ஜலந்திரதன். சாதாரண அசுரன்லாம் இல்லை, அவன் மிகப்பெரிய சக்தி பெற்றவன். தேவர்களையே தோற்கடிச்சவன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அவனுக்கு அகந்தையும் அதிகமாகவே போயிடுச்சு. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்பினான். இந்த உலகத்துல எல்லாருமே எனக்குத்தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு அகந்த வந்த பிறகு சிவபெருமானுக்கே சவால் விடணும்னு முடிவு பண்ணிட்டான். நேரடியா போக அவனுக்கு பயம். அதனால தனது தூதனாக ராகுவை அனுப்பி வச்சான். ராகுவும் கைலாயம் வந்தான். சிவபெருமானுக்கு முன்னாடி போய் நின்னான். ஆனா மரியாதையாவே பேசல. எங்கள் அரசன் ஜலந்திரதன் மிகவும் சக்தி வாய்ந்தவன், நீங்களும் அவனுக்கு கீழ்ப்படியணும்னு அகந்தையோட பேச ஆரம்பிச்சான். சிவபெருமான் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அகந்த போனதுக்கு அப்புறம்தான் அவரோட நெற்றிக்கண் மெதுவாக திறக்க ஆரம்பிச்சுது. அடுத்த நொடியில அங்கிருந்து ஒரு பயங்கரமான உருவம் அப்படியே வெளியில வந்துச்சு. அதை பார்த்த உடனே ராகுவுக்கே நடுக்கமாயிடுச்சு. அந்த உருவத்துக்கு பெரிய கண்கள், கூர்மையான பற்கள், சிங்கத்தை விட பயங்கரமான முகம். அதோட கர்ஜனையை கேட்டதும் கைலாயமே அதிர்ந்து போச்சு. அது நேர ராகுவை நோக்கி பாஞ்சு வந்தது. ராகு உயிர் போயிடுனே பயந்து போயிட்டான். உடனே சிவபெருமானோட காலில் போய் விழுந்து, சுவாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறி கதறி அழுதான். கருணையின் வடிவமான சிவபெருமான் அவனை விடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனே அந்த உருவம் அப்படியே நின்றுச்சு. ஆனா அதோட பசி மட்டும் அடங்கவே இல்லை. அது சிவபெருமானை பார்த்துச்சு. அப்போ சிவபெருமான் சொன்னாரு, உனக்கு இன்னும் பசிக்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு அந்த உருவம் சொல்லுச்சு. சரி, உன் உடலையே நீ சாப்பிடுன்னு சொன்னாரு. இது ஒரு சாதாரண கட்டளை இல்லை, இறைவனோட கட்டளை. அந்த உருவம் ஒரு நொடி கூட யோசிக்கல. தன்னோட கைகளை தானே உண்ண ஆரம்பிச்சுது. அப்புறம் கால்கள், உடம்பு, மார்பு, இப்படி எல்லாத்தையும் தானே சாப்பிட்டுச்சு. இறுதியில அதோட முகம் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த நேரத்துல சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தாரு. ஏன்னா அந்த உருவம் தன்னோட கட்டளைய கொஞ்சம் கூட மீறல. அதோட பக்தியையும் கீழ்ப்படிதலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சிவபெருமான் அந்த முகத்தை பார்த்து, இனி உன் பெயர் கீர்த்தி முகம், எல்லா கோவில்களிலும் எல்லா தெய்வங்களுக்கும்
மேல நீ காவலாக இருப்பாய். உன்னை பார்த்த பிறகுதான் பக்தர்கள் என்னை தரிசிப்பார்கள் அப்படின்னு அருளாசி வேற வழங்கினாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும், முருகர் கோவிலாக இருக்கட்டும், அம்மன் கோவிலாக கூட இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலும் கருவறை வாசலுக்கு மேல அந்த கீர்த்தி முகம் இருக்கும். அது நம்ம பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறதுக்காக. அதாவது கோவிலுக்குள் நுழையும் போது நம்மளோட அகந்தை, கோபம், பொறாமை, பேராசை, கெட்ட எண்ணங்கள் இதையெல்லாம் கோவில் வாசல்லையே விட்டுட்டு சுத்தமான மனசோட இறைவனை தரிசிக்கணும். அதுதான் கீர்த்தி முகம் சொல்லும் மிகப்பெரிய பாடம். கடைசியா ஒன்று சொல்றேன். நீங்க எல்லாரும் அடுத்த தடவை கோவிலுக்கு போறப்போ கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த கீர்த்தி முகத்தை ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. அது ஒரு பயங்கரமான முகம் மட்டும் இல்லை, இறைவன் நமக்கு கொடுக்கும் ஒரு அமைதியான அறிவுரையும் கூட. அகந்தையை வெளியே விட்டுட்டு வா, அன்போட உள்ளவா. இதுதான் அந்த கீர்த்தி முகத்தின் உண்மையான அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மாறுபட்ட ஆன்மீக கதைகளுக்கு நம்ம ரைட் திங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனையும் அமுக்க மறந்துடாதீங்க.